பேசுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேதன் சேனல். இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் பட்டர் இது வந்து ஒரு 15 டேஸாக நான் பால் காய்ச்சி எடுத்து வச்ச ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் தயிர் ஊற்றி ஒரு 15 டேஸாக ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா விட்டு விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆடை தனியாக இது பட்டர் வந்து தனியாக திரிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவு எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கோல்டு வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு க்ரீமி கண்டென்சேட் தான் வந்திருக்கு. நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டர் எவ்வளோ அழகாக தனியாக வந்திருக்குன்ட்டு இது அப்படியே நம்ம தனியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்க பாலை வந்து நம்ம தனியாக புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம மிச்சம் இருக்க பாலாடையும் இதே மாதிரி ஆட்டி நம்ம பட்டர் தனியாக எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி ஒரு பால் மாதிரி இந்த வாட்டரில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்போ அதை நெய்யாக உருக்கும் போது நம்மளுக்கு அந்த கீழே வந்து கசிட்டு அதிகமாக தங்கிடும். மற்றபடி எந்த ப்ராப்ளம் வராது. நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம வீட்டில் எதுக்கு இன்னும் சில பேர் வந்து இன்னும் அந்த பாலாடையை வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி உருக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மெல்ட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டர் வந்து நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா உருகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி போடுறதுனால அந்த பால் கசடு வந்து அதிகமாக நம்மளுக்கு கீழே இஞ்சாது. நம்ம வாஷ் பண்ணாமல் போட்டோம்னா அதிகமாக வந்து கீழே தங்கிடும். நம்ம தினமும் நம்ம ஒரு 6 லிட்டர் பால் வாங்குறோன்ட்டா ஒரு காலையிலே அந்த பாலை நல்லா காய வச்சுட்டு அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு மந்தமான ஆடை விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து நம்ம ஒரு 15 டேஸ் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா நம்மளுக்கு வீட்லேயே சுத்தமான வெண்ணெயும் அப்புறமா நெய்யும் நம்ம வீட்லேயே தயாரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் உருகும் போது நம்ம பக்கத்துலேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த நெய் பட்டர் வந்து மெல்ட் ஆகும் போது பொங்கி வரும். ஒருவேளை அது பொங்கி வெளியே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதான் நம்ம உருகிற வரைக்கும் பக்கத்துலேயே இருக்கலாம். அதே சமயத்தில் கீழே இருக்கிற அந்த பாலோட கசடு வந்து அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அதை அடி பிடிச்சிருச்சுன்னா வந்து நம்மளுக்கு நெய் வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் வரும். கொஞ்சம் நல்லா பார்த்து பக்கத்துலேயே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது பொங்கி வருது இல்லையா, அதனால தான் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொங்கி வருது. நீங்கள் பக்கத்துலேயே இருக்கு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு நிறைய பொங்க வாய்ப்பு இருக்குது. நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றின சுருக்கு அந்த பொங்கி வரக்குள்ள கொஞ்சம் தணிஞ்சு அப்படியே கீழே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட் நம்ம ஊதி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி திருப்பி பொங்கி வந்துச்சுன்னா திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேம் இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நெய் தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கீழே வந்து இது அந்த கசடு இருக்குது. நம்ம வாஷ் பண்ணி போட்டு இவ்வளோ கசடு இருக்குது. நம்ம வாஷ் பண்ணால் போட்டோம்னா இன்னும் அதிகமாக இருக்கும். பாருங்கள், நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்மளோட பியூரான ஹோம்மேட் கீ ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரண்டி போட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் உள்ளே அப்படியே தள்ளி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்கிறத நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். உள்ளே இருக்கிற அந்த அடியில் இஞ்சி வர்றதுக்கு அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். அதை நம்ம அந்த சைடில் இருக்க மட்டும் அப்படி உள்ளே தள்ளி விட்டுலாம். இப்படி நம்ம பாலாடையை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வீட்லேயே கீ பண்ணுறதுனால நம்ம வீட்டில் வந்து மணியை சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாலாடையும் வேஸ்ட் ஆகாது. ஹோம்மேட் வந்து அதாவது
சுத்தமாக யூஸ் பண்ணுற நம்மளுக்கு ஹோம்லேயே பண்ணுற பட்டரும் கீயும் நம்மளுக்கு வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்க்கும்போது எவ்வளோ எல்லோயிஷாக பியூரான கீ வீட்டிலே ரெடி ஆகுது தெரியுது நம்மளுக்கே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீ ரெடி ஆயிடுச்சு. அந்த பாலாடை வந்து சைட்டை தங்கிருக்கணும், நல்லா ப்ரௌனிஷாக வரணும். ஆனால் கருக விட்டுறாதீங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மிளகாய் வத்தல், முருங்கைக்கீரை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெய் சூடாக இருக்குதுனால வெடிச்சிடும். உப்பு, கருப்பு, கொஞ்சம் சீரகம் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால நமக்கு நல்லா ஸ்மெல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நம்ம தனியாக வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் போடாதீங்க. ஏன்னா அதுவும் கறிச்சு அந்த மிளகா வத்தலுக்கு காரம் வந்து உள்ளே இறங்கிடும். அப்போ நம்ம நெய் வந்து கொஞ்சம் காட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஏற்கனவே ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆறினப்பறம் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அடியில் வந்து அந்த ஆடப்புறம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிருக்கு பாருங்கள். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆறினப்பறம் வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அந்த ப்ரௌனிஷாக இருக்கிறது கூட வந்து அந்த பாலோட கசடு. அது முருங்கீரை வந்து நீங்கள் சாதத்துக்கு கூட இப்படியே பெருசு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் முருங்கீரை போடும்போது வந்து நல்லா கொழுந்தா பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான ஹோம்மேட் கீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல்